நண்பர்களே, இன்று நாம் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இலங்கையில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் பேசப்படுகின்ற மட்டுமல்ல, தற்பொழுது செம்மணியில் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இது இருக்கிறது. இதுவரையில் 47 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. யார் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 44 எலும்புக்கூடுகள் முழுதாக மீட்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக தோண்டுகின்ற இடத்திலும் அதிகமான எலும்புக்கூடுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. செம்மணி ஒரு மறக்கப்பட்ட விடயமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் இந்த எலும்புக்கூடுகள் வரும் பொழுது பேரதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. இதனை அடுத்து இந்த மனித புதைகுழி மிக பெரியதாக இருக்கும் என்று அச்சம் ஏற்படுகிறது. ஆகவே செம்மணி நடைபெற்ற காலம் ஒரு முக்கியமான காலமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அது மறக்கப்பட்டது. இப்பொழுது இந்த எலும்புக்கூடுகள் தோண்டப்படுகின்றன. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுகிறது. அரசியல் ஆய்வாளர் அஸ்மின் கனடாவிலிருந்து என்னோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்மின். வலைக்கும் சலாம், வணக்கம். ஒரு சிலர் சொல்கின்றார்கள், இந்த செம்மணி எலும்புக்கூடுகளை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், சர்வதேசத்தின் அளவில் கொண்டு போக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். உண்மையில இந்த எலும்புக்கூடுகள் தற்பொழுது தோண்டப்படுவதன் நோக்கம் ஒன்று. இரண்டாவது, இதை பற்றி சிங்கள மீடியாக்களும் அதிகமாக தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றன. ஏனெனில் முக்கியமான விஷயம் என்ற காரணத்தினால். அப்ப இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த புதைகுழி விடயமாக என்ன செய்ய போகிறது என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன இந்த விஷயம் தொடர்பாக? உண்மையில் செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பாக பேசுவதாக இருந்தால் அதிலே பல்வேறு கோணங்களிலே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேச கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த விவகாரத்தை முஸ்லிம் சமூகம் அல்லது முஸ்லிம் மக்கள் எவ்வாறு நோக்குகின்றார்கள் என்பது தொடர்பாக ஒரு சில பதிவுகளை முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு அச்சுறுத்தல் இடம்பெறுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற எல்லா சிறுபான்மை சமூகங்களும் அந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும், கரிசனை செலுத்த வேண்டும். அதிலே என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக செம்மணி தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற யூடியூபர்களாக இருக்கட்டும் அல்லது செய்தியாளர்களாக இருக்கட்டும், பிரதான பத்திரிகைகளாக இருக்கட்டும், பலரும் இது தொடர்பாக தங்களுடைய காத்திரமான கருத்து சார்ந்த பங்களிப்புகளை வழங்கியதாக நான் அறியவில்லை. எனவே எங்களுடைய லண்டன் தமிழ் டிவி இது தொடர்பாக பேசுவதற்கு முன் வந்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அதனை நான் முதலில் உங்களுக்கு ஒரு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விடயம் தொடர்பாக என்னுடைய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை வழங்குவதும் முஸ்லிம் சமூகம் இது தொடர்பாக எவ்வாறான கரிசனைகளை செலுத்த வேண்டும் என்று என்னிடத்தில் இருக்கின்ற ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். முதலில் 1995 ஆண்டு அக்டோபர் மாதம் அளவிலே யாழ்ப்பாணத்தை நோக்கின ஒரு இராணுவ நடவடிக்கை மேலிருந்து கீழாக அல்லது இலங்கையினுடைய வடக்கு முனையிலிருந்து தெற்கு முனை நோக்கி காங்கேசந்துறையிலிருந்து தொடங்கி தெற்கு முனையாக ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. 1995 அக்டோபர் வரை யாழ்ப்பாணம் உட்பட வன்னியினுடைய பல பிரதேசங்கள் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. முழுமையாக யாழ்ப்பாணம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு 95க்கு பிறகுதான் வருகின்றது. எனவே ஒரு இராணுவ நடவடிக்கையின் ஊடாக அப்போதிருந்த இராணுவ தளபதி கொப்பேகடுவ மற்றும் சந்திரிகாவினுடைய மாமனார் உட்பட பலரும் இந்த விடயத்திலே ஒரு முயற்சியை மேற்கொண்டு யாழ்ப்பாணத்தை மீண்டும் கைப்பற்றுகின்ற ஒரு முயற்சியை செய்கின்றார்கள். அப்போது இராணுவம் பரவலான ஒரு அறிவித்தலை விடுக்கின்றது, யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் வெளியேறி செல்ல வேண்டும் என்று. 1995 அக்டோபர் மாதத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் வன்னியை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். அனைவரும் பலவந்தமாக பலாத்காரமாக ஆயுத முனையிலே வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு
உங்களுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய அமைவிடம் தெரியும் என்று நினைக்கின்றேன். ஆனையிறவு தொடங்கி மேல் நோக்கி இருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய பெருநில பிரதேசம் முழுமையாக, குடாநாட்டு பிரதேசம் முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது. எனவே பரவலாக யாழ்ப்பாணம் முழுவதுமாக எல்லா சந்து பொந்துகளில் எல்லாம் இராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன. அவ்வாறு அமைக்கப்பட்ட ஒரு பிரதான இராணுவ முகாம் கைதடி சந்தியில் இருக்கின்றது. கைதடி சந்தி என்பது யாழ்ப்பாண நகர பகுதி, சாவகச்சேரியில் இருந்து வருகின்ற பொழுது யாழ்ப்பாண நகர பகுதிக்கு ஒரு பக்கமாகவும், பருத்தித்துறை, மானிப்பாய் போன்ற பிரதேசங்களுக்கு செல்வதற்கான இன்னும் ஒரு சந்திப்பு அந்த இடத்தில் இருக்கின்றது. எனவே அது ஒரு மிக பிரதானமான ஒரு போக்குவரத்து தளமாக, போக்குவரத்து சந்திப்பாக நோக்கப்படுகின்றது. அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய நுழைவாயில் இருக்கின்ற பிரதேசத்திலும் கூட அது 2 சந்திப்புகளாக பிரிகின்றது. ஒன்று நல்லூரை நோக்கி செல்கின்றது, இன்னொன்று யாழ்ப்பாண நகரை நோக்கி அரியாலை போன்ற பிரதேசங்களை நோக்கி செல்கின்றது. எனவே இந்த எல்லா சந்திகளிலுமே இராணுவ முகாம்கள் தாராளமாக அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் பலர் அடிக்கடி காணாமல் போவது, அது பல்வேறு காரணங்களுக்காக அந்த காணாமல் போதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது ஒருவரை இவருக்கும் புலிகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற சந்தேகத்தின் பேரில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இராணுவத்துக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். தகவல் வழங்குகின்றார்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலே, இராணுவத்திற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இல்லை என்ற சந்தேகத்தின் பேரிலே, இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை ஒரு சந்தேக நோக்கோடு பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் பலரும் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. 95ஆம் ஆண்டு முதல் இதனை நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம். எனவே அங்கு காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது படுகொலை செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலும் பொதுமக்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிருசாந்தி குமாரசுவாமி என்கின்ற ஒரு உயர்தர மாணவி, சுண்டுக்குழி கேர்ள்ஸ் ஹைஸ்கூலிலே படிக்கின்ற ஒரு மாணவி தன்னுடைய பரீட்சைக்கு தோற்றுவிட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது காணாமலாக்கப்பட்டார். அவருடைய குடும்பத்தார், அவருடைய தாயாரும் அவருடைய குடும்பத்தாரும் தொடர்ந்தும் தன்னுடைய குழந்தையை தேடுகின்ற பணிகளிலே தொடர்ந்தும் எல்லா இடங்களுக்குமே போய் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் சரியாக 3வது நாள் அல்லது 4வது நாள் என்று நினைக்கின்றேன், கைதடி இராணுவ முகாமிற்கு அருகிலே ஒரு பாடசாலை சீருடையோடு ஒரு மாணவியினுடைய சடலம் இருப்பதாக அறிய கிடைக்கிறது. எனவே அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது அது கிருசாந்தி குமாரசுவாமியினுடைய சடலமாக இருக்கின்றது. எனவே அது என்ன சொல்வது, சர்வதேச நிறுவனங்கள், குறிப்பாக ரெட் கிராஸ் போன்ற அம்னெட் போன்ற நிறுவனங்கள் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்ததன் காரணமாக அந்த விவகாரம் உடனடியாக ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகின்றது. அப்போது அவர் அந்த செயல்பாடுகள் ஊடாக சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு ஒரு அபகீர்த்தி ஏற்பட போகின்றது என்கின்ற அடிப்படையிலே உடனடியாக ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பணிப்புரை விடுக்கின்றார். அப்போது கைதடி முகாமிலே பணியாற்றி கொண்டிருந்த செனவிரத்ன ராஜபக்ச என்கின்ற ஒரு இராணுவ சிப்பாய் இந்த கற்பழிப்பிலே இந்த படுகொலை தொடர்பான விடயத்தில் நேரடியாக ஈடுபட்டார் என்று இராணுவ மட்டங்களிலே ஒரு சாட்சியம் வெளிவருகின்றது. எனவே அவர் 1999ஆம் ஆண்டு இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்ற பொழுது செனவிரத்ன கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படுகின்றார். அப்போது அவர் ஒரு சாட்சியம் வழங்குகின்றார். அந்த பிரதேசத்திலே நான் மட்டும் கொலை செய்யவில்லை, நான் மட்டும் ஒருவரை கற்பழித்து போடவில்லை, பலரும் இதனில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், 400-500க்கும் அதிகமானவர்களை இந்த இடத்திலே இராணுவம் புதைத்திருக்கிறது என்கின்ற வகையாக ஒரு நீதிமன்றத்திலே ஒரு சாட்சியத்தை வழங்குகின்றார். அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இதிலே செம்மணி புதைகுழிகளை தோண்டுவதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனாலும் அது அப்போது இருந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தங்கள் காரணமாக அது கைவிடப்படுகின்றது. பின்னர் இப்போது அது மீண்டும் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைவாக, ஏனென்றால் 1999ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக அந்த விவகாரம் முழுமையாக ஒரு சட்ட நடவடிக்கையாக அது அந்த இடத்திலே மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அப்போதும் புலிகளினுடைய பிரசன்னம் இருந்தது, யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது, பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. எனவே செம்மணி தொடர்பான விவகாரங்கள் அவ்வளவு சீரியஸாக 1999களிலே மேலே எழவில்லை. 2014லும் கூட அது அவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்ட ஒரு விடயமாக மேலே எழவில்லை. அப்போதும் 7-8 மனித உடலங்கள் அந்த இடத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் அவை ஒரு என்ன சொல்வது, முழுமையான ஒரு அழுத்தத்தோடு கூடிய சட்ட நடவடிக்கையாக அந்த இடத்திலே அது இடம்பெறவில்லை. ஆனால் இப்போது
இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்க காலத்திலே அது ஒரு முழுமையான நீதிமன்ற நடவடிக்கையாக, ஒரு சுயாதீன நடவடிக்கையாக அது மேற்கொள்ளப்படுகின்றது. நிச்சயமாக இது சர்வதேச ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். சர்வதேச பங்களிப்போடு இந்த நீதி விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதிலே எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. சர்வதேச ரீதியாக அதனுடைய நீதி நியாயங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆனால் இது இந்த நேரத்துல இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது. சரி, இப்ப சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரணதுங்க உலகளாவிய ரீதியில் இலங்கையினுடைய மதிப்பு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அப்பொழுது ஒரு விசாரணை ஆரம்பித்தார். ஆனால் தற்பொழுது மிக நீண்ட காலம், இப்ப கிட்டத்தட்ட 24-25 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது இது மீண்டும் தோண்டப்படும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா நீதியாக நடந்து கொள்கின்றாரா என்கின்ற ஒரு கேள்வி எடுக்கிறது. என்றால் இராணுவத்தினர் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கின்றார்கள் என்று, காட்டிக் கொடுக்க போகின்றார் என்று சிங்களவர்கள் மீண்டும் பிரச்சனைகளை எழுப்பக்கூடுமே. எப்படி இதை சமாளிக்க போகின்றார் என்ற கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயமாக அந்த அந்த சிக்கல்கள் இருக்கின்றன. அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இராணுவத்தை காட்டிக் கொடுக்க போகின்றார்கள் என்கின்ற விதமாக பல்வேறு சிங்கள தரப்புகள் இப்போது களமிறங்கி இருப்பதை காண்கின்றோம். அதே போன்று ஒரு சில தமிழ் ஊடகங்களை பயன்படுத்தி, ஒரு சில தமிழ் பேசுகின்ற மக்களை பயன்படுத்தி விடுதலை புலிகளும் இவ்வாறான படுகொலையை செய்திருக்கின்றார்கள் போன்ற கருத்துக்களையும் அரசாங்க தரப்பில் அல்லது அரசாங்க தரப்புக்கு ஆதரவான துணுக்காயில போய் சொல்லிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் வருகிறது. அதாவது யுத்த குற்றங்களில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது புலிகள் ஈடுபட்டிருந்தால் புலிகளுக்கு எதிராகவும் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இலங்கை இராணுவம் மேற்கொள்ளப்பட்டிருந்தால், இலங்கை இராணுவம் ஈடுபட்டிருந்தால் இலங்கை இராணுவத்துக்கும் எதிராக அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதிலே ஒருவரை ஒருவர் பாதுகாக்கின்ற அல்லது ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்துகின்ற விதமாக இந்த விசாரணைகள் கையாளப்பட முடியாது. அதுக்குரிய அனுமதியோ அல்லது அதுக்குரிய ஏற்பாடுகளையோ நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆனால் இந்த விடயத்திலே, செம்மணி விவகாரத்திலே இப்போது மிக அளவுக்கு அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்காத அளவு பல்வேறு மனித உடலங்கள் இப்போது மீட்கப்படுகின்றன. அதுவும் சிறு குழந்தையுடனுடைய உடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அது போன்று புத்தகப்பை மீட்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் ஒருவனுடைய ஆடை மீட்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பல விடயங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஒரு LMG அல்லது AK-47 ரைபிள் கோதுகள் ஒரு கூடு ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மண்டையோட்டிலே துப்பாக்கி சூடு இருப்பதற்கான அடையாளங்களோடு மண்டையோடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக பல்வேறு விதமான ஆதாரங்கள் சிறுக சிறுக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான ஆதாரங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு வெளிப்படையாக இதுவரைக்கும் கருத்துக்கள் சொல்லப்படாவிட்டாலும், ஏனென்றால் அவை ஆய்வுக்காக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிகின்றோம். உள்ளிருந்து பேசுகின்ற சட்டத்தரணிகள். இன்னும் ஒரு விஷயம் எனக்கு அஸ்மின் ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, AI மூலமாக பல போலி புகைப்படங்களை உருவாக்கி சோசியல் மீடியாவில் பரவ விட்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளை தாயை அணைத்தது போன்றது. மனது இன்னும் ஒரு நான் என்ன ஒன்றையுமே நம்ப முடியாத ஒரு சிக்கலை ஒன்றை உருவாக்குகின்றார்கள். அடுத்தது இது தமிழாக்கள் தான் செய்கின்றார்கள், சிங்களாக்கள் இல்ல. அடுத்தது இந்த கையில ஆணி அடிக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வந்திருக்கின்றன. ஆகவே இப்படி இதை மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சிகளா? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க இரண்டு விதமாக இது பார்க்கப்படுகின்றது. முதலாவது, நீங்கள் சொல்வது போன்று இதனை திசை திருப்புவதற்காக ஒரு சிலர் ஈடுபடுகின்றார்கள். இதனை இது ஒரு போலியான விஷயம், இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு தொடர்புடைய இராணுவத்துக்கு எதிராக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு விவகாரம் என்று ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக ஒரு சிலர் மேற்கொள்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் அந்த உற்சாக மேலீட்டின் காரணமாக, சட்ட நடவடிக்கைகள் தொடர்பான தெளிவின்மைகள் காரணமாக, நீதிமன்ற நடவடிக்கைகள் என்றால் என்ன, அது எவ்வாறாக அது அணுகப்பட வேண்டும் போன்ற அங்கு நீதிமன்ற நடவடிக்கைகளின் பொழுது பெறப்படுகின்ற சாட்சியங்கள், அங்கு இருக்கின்ற தகவல்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், அது ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கும் வரைக்கும் எவ்வாறு அது ஒரு பொக்கிஷமாக இருக்க வேண்டும் போன்ற விடயங்களிலே எந்த விதமான அறிவும் பின்புலமும் இல்லாமல் அவற்றை ஆர்வ கோளாறின் காரணமாக பலரும் வெளிப்படுத்துகின்றார்கள். அது மாத்திரமல்ல, செம்மணியை அடிப்படையாக வைத்து ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் அரசியல் செய்ய முனைகின்ற ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்கின்றார்கள். குறிப்பாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் ஏதோ அதனை சர்வதேசத்துக்கு, நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தாலே அது சர்வதேசத்துக்கு போய் சேரும். நீங்கள் உள்ளூரிலே ஒரு பெரிய அணிவகுப்பை நடத்தி அதில் அதுக்கு ஆதரவாக
ஒரு தீப்பந்த போராட்டத்தை நடத்துகின்றோம், அதை செய்கின்றோம், இதை செய்கின்றோம் போன்ற விடயங்களை அவர்கள் பேசுவதன் ஊடாக கூட இது நீர்த்து போவதற்கு, இது ஒரு அரசியல் மயப்படுத்துவதற்கு. ஏனென்றால் தென்னிலங்கையில் இதனுடைய பிரதிபலிப்புகள் தேவைப்படுகிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே இந்த இவ்வாறான விடயங்களிலே முதிர்ச்சியாக கையாளக்கூடிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே செம்மணி படுகொலை என்பது தங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்வது, தங்களுடைய ஒரு உரித்தாக அதனை எண்ணி அதனை அதனை காட்டுகின்ற ஒரு சில அரசியல் தலைவர்களை பார்க்கின்றோம். இதெல்லாம் ஒரு அருவருப்பான விடயங்கள். நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற பொழுது அவை நீதிமன்ற நடவடிக்கைகளாக இடம்பெறுவதற்கு நாங்கள் வழிவிட வேண்டும். அவற்றிலே நாங்கள் எங்களுடைய பிரசன்னத்தை காட்டுவது அல்லது அது தொடர்பாக பேசுவது, கருத்து தெரிவிப்பது போன்ற விடயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அது குழப்பி அடிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்க போகின்றது. எனவே அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சுயாதீனமாக சட்டத்தரணிகள் மிக நேர்மையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்துல பல சுயாதீன அமைப்புகளினுடைய சட்டத்தரணிகள், அதையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இல்லையா? நிச்சயமாக சட்டத்தரணிகள், குறிப்பாக அந்த களத்தில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் எவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்கின்றார்கள் என்பதை அவர்கள் வெளியிடுகின்ற அறிக்கைகள், அவர்கள் வெளியிடுகின்ற புகைப்படங்களின் ஊடாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அவர்கள் ஒரு மிக ஒரு பெரிய பணியை மிகவும் பொறுமையாக பொறுப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாடி நாங்கள் போய் பேட்டி எடுப்பது, அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து பேசுவதன் ஊடாக இந்த விவகாரங்களிலே நாங்களும் அக்கறையாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த பகிர்வுகள் மிகவும் ஆரோக்கியமானவை. அவர்களுடைய நேரடியாக அவர்கள் பேசுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது. ஆனால் அவற்றுக்கு பின்னால் இருந்து செயல்படுகின்ற அல்லது அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதற்கு வியாக்கியானம் கூறுகின்றவர்கள், அல்லது அந்த புகைப்படங்களை எடுத்து அவற்றை தெரியப்படுத்துகின்றவர்கள், அல்லது அந்த புகைப்படங்களுக்கு கூடாக வேறு விஷயங்களை லீட் பண்ணக்கூடியவர்கள் சில போது இந்த விசாரணைக்கு குறுக்காக அல்லது இந்த விசாரணைக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார்களோ என்கின்ற பயமும் அச்சமும் இருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் கவனமாக இந்த விடயத்தை அணுக வேண்டும். முதலாவது, இந்த விடயம் தொடர்பாக தங்களுக்கு என்னெல்லாம் தகவல்கள் கிடைக்கின்றனவோ அந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, படித்துக் கொள்வதற்கு முன்வர வேண்டும். ஒரு சிலர், நான் அவதானித்த வகையிலே, இதனை அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுகின்ற ஒரு விடயமாக பார்த்து அதனை சித்தரித்து, எனவே அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செம்மணியை புலிகளினுடைய செயல்பாடுகளோடு இணைத்து பேசுகின்ற ஒரு சில முஸ்லிம் சமூக செயல்பாட்டாளர்களை, கருத்தாளர்களை பார்க்கின்றோம். இவையெல்லாம் ஆரோக்கியமற்ற விடயங்கள். அவ்வாறு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் முஸ்லிம் மக்களுக்கு கிடையாது, அல்லது இலங்கை மக்களுக்கு ஒரு அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எந்த தேவை கிடையாது. ஆனால் அரசாங்கம் நேர்மையாக செயல்படுகின்ற பொழுது அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரசாங்கம் நேர்மை ஈனமாக செயல்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே முதலாக இந்த செம்மணி தொடர்பான விவகாரங்களிலே முஸ்லிம் சமூகம் தன்னுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு, தகவல்களை வழங்குவதற்கு, சரியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்வர வேண்டும். அடுத்ததாக, ஒரு அநீதி இடம்பெறுகின்ற பொழுது, ஒரு அநீதி இணைக்கப்பட்டிருக்கின்றது என்று கருதுகின்ற பொழுது அந்த அநீதிக்கு எதிராக இருக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அநீதி என்பது எங்களுக்கு மாத்திரம் உரித்தானதல்ல. உதாரணத்திற்கு, கொரோனா காலங்களிலே ஜனாசா எரிப்பு இடம்பெற்றது. அந்த வார ஜனாசா எரிப்புகள் இடம்பெறுகின்ற பொழுது நாங்கள் அதற்கு எதிராக பல்வேறு சமூக அழுத்தங்களை பிரயோகித்தோம், பல்வேறு இடங்களில் அது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவ்வாறான ஒரு விடயம் இடம்பெறுகின்ற பொழுது நாங்கள் மிக அமைதியாக இருப்பதற்கு முயற்சிப்பதோ, அல்லது இது தொடர்பாக விதமான கரிசனையற்று இருப்பதோ, அல்லது இந்த விவகாரங்களை திசை திருப்பும் விதமாக எங்களுடைய கருத்துக்களை பகிர்வதோ அவ்வளவு ஆரோக்கியமான செயல்பாடுகள் அல்ல என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர்கள் இப்ப ஆரம்ப காலத்துல நாங்க பாக்குறோம், தமிழ் பேப்பர்களை கூட, தமிழ்நாட்டு பேப்பர்களை கூட, கொழும்புல குண்டு வெடித்தால் மட்டக்களப்புவில் குண்டு வெடித்தது என்று சொல்லி போடுவார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசியல்வாதிகள் இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான புகைப்படங்கள், நினைக்கிறேன் இந்த AI புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டு அவர்கள் இதில் அரசியல் ஆதாயம் தேட முற்படுகின்றார்கள். அதை நீங்க பாத்தீங்களா? நிச்சயமாக. அது தென்னிந்திய அல்லது தமிழக அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, உலக அளவில் இருக்கின்ற பல அரசியல் தலைவர்கள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற அரசியல் தலைவர்கள் இந்த விவகாரத்தை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு அல்லது இது தொடர்பாக ஒரு நீதி பொறுமுறை உருவாக்குவதற்கு மாற்றமாக அவர்கள் அதனை ஒரு பிரச்சாரத்திற்காக பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இது ஒரு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். அதிலும் விட முக்கியமான ஒரு விடயம் இதில் குறிப்பிடப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கமிஷனருடைய அந்த விஜயம் மிக முக்கியமானது. அந்த விஜயத்தை கூட அவர் வந்தார், பார்த்தார், போனார் என்று சொல்கின்ற பல சிறுபிள்ளைத்தனமான, பத்தாம் பசலித்தனமான ஊடகவியலாளர்களும் இருக்கின்றார்கள். அது
ஒரு சர்வதேச பிரதிநிதி வந்தார், பார்த்தார், போனாருங்கிறது உங்களுக்கு சொல்லிக்கொண்டா இருக்கு இல்லையே. அவர் என்ன அறிக்கை கொடுத்தார், இவற்றை கவனித்தார், என்ன இவ்வாறான விடயங்களில் அவருடைய தாக்கங்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் உணர்ந்து பேச தலைப்பட்டிருக்க வேண்டும். எல்லா விடயங்களையும் விமர்சிக்கின்ற, எல்லா விடயங்களையும் என்ன சொல்வது, இதில் ஒன்றுமே இல்லை என்று தட்டிக்கழிக்கின்ற போக்கு அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. எனவே இப்போதைக்கு செம்மணி தொடர்பாக நாங்கள் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். அது தொடர்பாக வெளியிடப்படுகின்ற கருத்துக்களை, அதில் இருக்கின்ற தகவல்களை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவதானமாக இருக்கின்றது. நிறைவாக இப்ப எல்லா அரசியல்வாதிகளையும் விட அனுரகுமார திசாநாயக்கா ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக பார்க்கப்படுகின்றார், நோக்கப்படுகின்றார். அவர் எப்படி இதை கையாளுவார் என்று எதிர்பார்க்கலாம்? இது சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம். யுத்த குற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், பொதுமக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற பொழுது, இவ்வாறான ஒரு மனித புதைகுழி இலங்கையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கான ஆதாரங்கள் சேகரிக்கப்படுகின்றன என்பதை காணுகின்ற பொழுது, சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக இந்த விடயத்திலே நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, யாரெல்லாம் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களோ, அவர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும், அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இராணுவ தரங்களில் இருந்தாலும், அவர்கள் குற்றமிழைத்தவர்கள் என்று பார்க்கப்பட வேண்டும். அனுர்குமார் திசாநாயக்காவை பொறுத்தவரையில் அவர் அவ்வாறு பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றார் என்பது ஓரளவுக்கு தெரிகின்றது. ஆனாலும் உள்ளூர் அரசியலிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துவது, இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து சிங்கள இனவாதத்தை மேலோங்க செய்வது, இராணுவத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்து நிலையை ஏற்படுத்துவது போன்ற விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இராணுவத்தை பாதுகாப்பது என்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இராணுவம் தவறு செய்திருந்தால் இராணுவம் தண்டிக்கப்பட வேண்டும். இராணுவம் இலங்கையில இராணுவ வீரர்கள் தண்டிக்கப்படவில்லையா? இப்ப மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே சரத் பொன்சேகா தண்டிக்கப்பட்டார். ராணுவ யுத்தத்தை லீட் பண்ணின ஒருவருக்கான தண்டனை வழங்கப்பட்டது. அவர்களே வழங்கப்பட்டிருந்த என்ன சொல்வது, இந்த வைஸ் மார்ஷல் என்கின்ற அந்த மேஜர் ஜெனரல் பறிக்கப்பட்டது. எனவே இதிலே ராணுவத்தை காட்டி அரசியல் செய்ய முற்படுவது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. அவ்வாறு யாராவது இன்னொரு விஷயம் என்ன அஸ்மின், மஹிந்த ராஜபக்ஷ சரத் பொன்சேகாவுக்கு கொடுத்தது சிங்கள மக்களுக்கு மத்தியில உள்ள விஷயம். இது தமிழ் சிங்கள மக்களுக்கு மத்தியில் உள்ள விஷயமா மாற்றப்படுது. அதற்கான ஆபத்து இருக்கு இல்லையா? அனுர்குமார் திசாநாயக்க இலங்கை மக்கள் எல்லோரும் ஒருவர், எல்லோரும் ஒரு தாய் மக்கள், இலங்கையர்கள் என்ற விடயத்தை உரத்து பேசுகின்ற ஒருவர். எனவே அவருக்கு தெரிய வேண்டும், தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு விடயம் இடம்பெற்றாலும் அது இலங்கை மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு விடயமாக அணுகித்தான் இந்த விஷயத்தை அவர் கையாள வேண்டுமே தவிர, அவர் மீண்டும் சிங்கள தலைவர் என்கின்ற அடிப்படையிலே தன்னுடைய அரசியல் பதவியை தக்க வைப்பதற்காக அவ்வாறு செயல்படுவாராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். அதற்கான பின்விளைவுகளை அவர்கள் இலங்கை என்கின்ற அடிப்படையிலே அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கவும் வேண்டும். சர்வதேச நாடுகள் இந்த விடயத்திலே நீண்ட காலத்துக்கு மௌனமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மிக நன்றி அஸ்மின். செம்மணி புதைகுழி தொடர்பான பல முக்கியமான தகவல்களை இன்று நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி உங்களுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்பிலே நாம் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.